ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது குருவை பற்றி. காரணம், குரு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருக்கணித பிரகாரம் 2/6/2026 அன்று கடகத்திலே வருகின்றார். வாக்கியப்படி 26/5/2026 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்திலே உச்சமடைகின்றார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடகத்தில் அவர் உச்சமடைவார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதமாக குரு பகவான் 12 உச்சமடைய இருந்து 12 ராசிக்கும் அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். அதற்கு முன்னால் குருவை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நாம் அனைவருக்கும் தெரியும், 9 கிரகங்களிலே முதல் சுபகிரகமான குரு பகவான் தான் என்பது. குரு அணி சுக்கிராணி என்று இருக்கிறது. முதலில் குரு முழு சுபர், அடுத்தது சுக்கிர பகவான் சுபர். பொதுவாக குருவினுடைய அணிகளான செவ்வாய், சூரியன், சந்திரன், குரு ஆக 6 ராசிக்கு குரு பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடியவர். மேஷம், விருச்சகம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம் இந்த 6 ராசிகளுக்கும் 6 ராசியோ 6 லக்னமாக இருப்பவர்களுக்கு பொதுவாக குரு பகவான் அற்புதமான பலன்களை தரக்கூடியவர். மற்றபடியாக ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகர, கும்பத்திற்கு சுமாரான பலன்களையும், அதிலும் குறிப்பாக ரிஷபம், துலாத்திற்கும் கன்னி, மிதுனத்திற்கும் சற்று பாதகமான பலன்களை தரக்கூடியவர் என்பது நாம் அனைவரும் அறிவோம். குரு அணி சுக்கிராணி என்ற விஷயத்தில் குருவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய, முதலில் சொன்னது போல் செவ்வாய் வீடு, குருவினுடைய வீடு, சூரியனுடைய வீடு, சந்திரனுடைய வீடு, இவர்களுக்கு குரு பகவான் விசேஷமான பலன்களை தருவார். இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். ஆனால் மொத்தத்தில் எந்த ஜாதகமாக இருந்தாலும் குரு அடிப்படையில் பலமாக அமர்ந்து விட்டால் அந்த மனிதருக்கு சகல விதமான சௌபாகியங்களும் வரும் என்பதே அடிப்படை விஷயமாகும். பொதுவாக குருவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த சப்ஜெக்டில் குரு பகவான் எந்த லக்னம் 12 லக்னமாக எந்த லக்னமாக இருந்தாலும் குரு முதலில் லக்னத்தை பார்க்க வேண்டும் அல்லது லக்னாதிபதியை பார்க்க வேண்டும். ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் மேஷமோ அல்லது மிதுனமோ ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். மேஷ லக்னமாக இருந்தாலும் லக்னத்தை குரு பார்க்க வேண்டும். எங்கிருந்து பார்ப்பார்? ஒன்று சிம்மத்திலிருந்து அல்லது துலாத்திலிருந்து அல்லது தனுசிலிருந்து லக்னத்தை பார்க்க வேண்டும். இல்லை என்றால் லக்னாதிபதி செவ்வாய் எங்கே இருக்கின்றாரோ அந்த செவ்வாயை பார்க்க வேண்டும். அது ராசியாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மேஷ ராசியாகவும் எடுத்துக்கொள்ளலாம், மேஷ லக்னமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் மிதுனத்தை, ஒன்று மேஷத்தை சொல்லும்போது குரு லக்னத்திலேயே இருக்கலாம். அதே போல் மிதுன ராசியோ மிதுன லக்னமோ எடுத்துக்கொண்டால் லக்னத்திலே இருக்கலாம், அல்லது 5லிருந்தோ அல்லது 7லிருந்தோ அல்லது 9லிருந்தோ மிதுன ராசியை பார்க்கலாம், மிதுன லக்னத்தை பார்க்கலாம். அப்படி பார்க்கவில்லை என்றால் புதனை அவர் எங்கே இருந்தாலும் பார்க்கலாம். அடுத்தபடியாக முதலில் சொன்னது போல லக்னத்தை பார்க்க வேண்டும் அல்லது லக்னாதிபதியை பார்க்க வேண்டும். ரெண்டுமே இல்லை என்றால் வேறொரு ராசியாக நீங்கள் இருப்பீர்கள். உதாரணத்துக்கு மகர ராசியோ அல்லது துலாம் ராசியாக இருந்தால் மகர ராசியை பார்க்கலாம் அல்லது துலாம் ராசியை பார்க்கலாம். அல்லது மகர ராசியினுடைய அதிபதி சனி எங்கே இருக்கின்றாரோ அவரை பார்க்கலாம். துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கின்றாரோ அவரை பார்க்கலாம். இதற்கும் வாய்ப்பு இல்லை என்றால் சூரியனை பார்க்கலாம். சூரியன் ஏதாவது ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை இருப்பார், அவரையும் பார்க்கலாம். சூரியனையே பார்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதனுடைய பிறவிக்கும் ஆத்மகாரகன் லக்னத்தை நிர்ணயிக்கக்கூடியவர். அந்த சூரியனை வைத்து தான் லக்னமே உதயமாகின்றது. அதற்கு முழு காரணமான சூரியன் எங்கிருந்தாலும் சூரியனை பார்க்கலாம் அல்லது சூரியனுடன் சேர்ந்திருக்கலாம். இப்படிப்பட்ட அமைப்பு எல்லாருக்கும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் என்ன என்றால் அவர்களுக்கு தெய்வ கடாட்சம், லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு, ராசிக்கு ராசியாதிபதிக்கு, சூரியனுக்கு குரு தொடர்பு இருந்தால் எவ்வளவுதான் வேதனைகள், சோதனைகள், சங்கடம் மனிதனுக்கு வரத்தான் செய்யும். அவர்கள் அந்த கிரகத்தினுடைய அமைப்பால், குரு தொடர்பால் எல்லா பிரச்சனையிலிருந்து விடுபட்டு மேலே வரக்கூடிய அமைப்பு அடிப்படையிலே உண்டாகும் என்பதுதான் குருவினுடைய பவர். குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். குரு இருந்த இடத்தில் எந்த அளவுக்கு முக்கியமோ அவருடைய பார்வையாலும் எவ்வளவு சங்கடங்கள் சனி ராகு கேது சம்பந்தப்பட்டிருந்தாலும் அல்லது இயற்கை பாவகிரகமான செவ்வாய் சூரியன் சம்பந்தப்பட்டிருந்தாலும் குரு சம்பந்தப்படும் போது அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும். ஆக நாம் இந்த குருவை பற்றி தெரிந்து கொள்வது என்பது, முதலில் குரு வலிமையாக இருப்பது 2ஆம் பட்சம். குருவுக்கு ராசிநாதன், லக்னம், லக்னநாதன், சூரியனுடைய தொடர்பு கட்டாயம் இருக்க வேண்டும் என்பது அடிப்படை விஷயம். அதற்கு அடுத்தபடியாக அவர் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ மற்ற 1, 2, 5, 9, 7, 8, 11 இருந்தோ அவர் 6, 8, 12 மறைந்தாலும் அவர் ஸ்தான பலத்தோடும் மற்ற கிரக சேர்க்கையோடும் சாதகமாக இருந்தாலும் குரு வலிமை பெற்று இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு ஆண்டவனுடைய அருள் பூர்ணமாக உள்ளது. எவ்வளவுதான் சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் அதிலிருந்து வெளிவந்து இறைவனுடைய அருளோடு நிச்சயமாக அவர் சாதிப்பார் என்பது அடிப்படை விஷயம். குரு பகவான் நன்றாக இருந்தால் என்னென்னலாம் நடக்கும் என்றால், முதலில் கல்வி, மனசாட்சிக்கு பயப்படுதல், இறைபக்தி,
தனம், தானியம், பணம், பொருளாதார உயர்வு, பட்டம், பதவி, அற்புதமான குழந்தைகள், ஆணாக இருந்தால் நல்ல மனைவி, பெண்ணாக இருந்தால் நல்ல கணவன், சத்புத்திரன் என்று சொல்வார்கள். நல்ல குழந்தை, தீய பழக்க வழக்கங்களுக்கும் கெட்ட பெயர் எடுக்காத பெற்றோர்களுக்கும் சமுதாயத்துக்கும் உதவக்கூடிய அற்புதமான குழந்தைகள், இப்படி பலவிதமான நன்மைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். எந்த காரணத்தை மட்டும் தவறான வழிகளுக்கு போகாத குணம், தவறுக்கு துணை போகாத குணம், எந்த வகையிலும் தர்மத்துக்கு புறம்பாக செயல்படாத குணமெல்லாம் குரு சாதகமாக அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய மனிதருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த நடைமுறையெல்லாம் நிச்சயமாக நாம் அவர்களுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக பார்க்கலாம் என்பதே அடிப்படை. அது மட்டும் இல்லாமல் குரு சந்திரனுடன் சேர்ந்தால் மிகப்பெரிய குரு சந்திர யோகமும், சூரியனுடன் அருமையாக சம்பந்தப்பட்டால், குறிப்பாக சூரியன் மிதுனத்திலும் குரு தனுசிலும் இருந்து நேருக்கு நேர் பார்த்தால் சிவராஜ யோகம் ஏற்படும். குரு வகரப்பட்டு நேரடியாக பார்ப்பார் சூரியனை, அது மிக பெரிய பிரமாதமான யோகமாக ஏற்படும். செவ்வாயுடன் குரு சம்பந்தப்பட்டால், உதாரணத்துக்கு குருவும் செவ்வாயும் விருச்சிகத்தில் இருந்தோ அல்லது குரு விருச்சிகத்திலிருந்து செவ்வாய் ரிஷபத்தில் இருந்தால் குருமங்கள யோகம் ஏற்படும். இதன் மூலமாகவும் சந்திரனுடன் சம்பந்தப்படும் போதும், சூரியனுடன் சம்பந்தப்படும் போதும், செவ்வாயுடன் சம்பந்தப்படும் போதும் மிக அற்புதமான யோகமான பலன்களெல்லாம் ஏற்படுவதை நாம் நடைமுறையில் பார்க்கிறோம். அதேபோல் சுக்கிரன் புதனுடன் சம்பந்தப்படும் போதும் மகா அதிர்ஷ்டமும் மகா மேதாவித்தனமும் கட்டாயம் வரும் என்பது அடிப்படை விஷயம். ஆக குரு மட்டும் நமது ஒரு ஜாதகத்தில் சாதகமாக அமைந்துவிட்டால் அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் மிக நியாயமாகவும் தர்மமாகவும் நமது தலைமுறைக்கு அடுத்தது தலைமுறையும் போய் சேரக்கூடிய பேர், புகழ், அறிவு, அந்தஸ்து, கௌரவம் மட்டுமில்லாமல் தர்மமான முறையில் இருக்கக்கூடிய சொத்துக்களாகவும் அமையும் என்பது தெளிவு. என்றைக்கும் பரிபூர்ணமாக நிற்கக்கூடிய காலத்தால் அழிய முடியாத செல்வமாகவும் அதுவாக செல்வமாக இருக்கும் என்பதே அடிப்படை விஷயமாகும். ஆக குருவினுடைய பலன் சொல்லி மாளாதது. மற்ற கிரகங்களுக்கெல்லாம் காரகத்துவம் என்பது ஒன்றாக இருக்கும். செவ்வாய் என்றால் சகோதரக்காரகன், பூமிக்காரகன் 2ஆக இருக்கும். சுக்கிரன் என்றால் 2ஆக இருக்கும். சனி என்றாலும் தொழில்காரகன், ஆயுள்காரகன் என்றால் இருக்கும். ஆனால் குரு மட்டும் நன்றாக அமைந்துவிட்டால் அதனுடைய காரக அமைப்பு 2, 5, 9, 10, 11 என்று 5 வீட்டிற்கான காரகங்களை அது அமைக்கின்றது. உதாரணமாக ரிஷபலக்னம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த உதாரணமாக சொல்கின்றோம். அவருக்கு 2ஆம் வீட்டு ஆதிபத்தியம் அந்த காரகமும் உண்டு. பொருளாதார மேன்மையும் குடும்ப மேன்மையும் தன பொருள் வரவு செல்வம் செல்வாக்கு அற்புதமான வகையில் அமையும். அடுத்தது 5 கூடையும் அவருடைய காரகம். நல்ல குழந்தைகள், நல்ல புத்தி, அறிவு, தெய்வ கடாட்சம், மந்திர சக்தி, சாதனை படைக்கக்கூடிய ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய ஆற்றலெல்லாம் வரும். அதன் பிறகு 9 கூடிய பாக்கியம், தெய்வ கடாட்சம், தான தர்மங்கள் செய்வது, ஸ்தல யாத்திரை என்று செய்வது அதுவும் அற்புதமாக அமையும். பிறகு 10 ஈடுபட்டிருக்கின்ற துறையில் தொழிலோ உத்தியோகமோ பெரிய பேர் புகழ் அடையக்கூடிய தொழில் முன்னேற்றமும் பிரமாதமாக அமையும். அடுத்தபடியாக 11ஆம் வீட்டுக்குடியான வெற்றி ஸ்தானமும் மூத்த சகோதரர்கள் வரக்கூடிய லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் எல்லா வகையான வெற்றியும் அமையும். ஆக குரு 5 காரகங்களுக்கு சொந்தக்காரர் என்பதால் குரு நல்லபடியாக ஒரு ஜாதகத்தில் அமைந்துவிட்டால் இந்த ஒரே ஒரு கிரகத்தால் 5 வீட்டிற்கு உண்டான லாபங்கள் அற்புதமான முறையிலே அமையும். 2, 5, 9, 10, 11 என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் விஷயங்களாகும். மற்ற கிரகங்களுக்கு எதற்குமே 2 காரகத்துவங்கள் தான் உண்டு, அதாவது குணங்கள் தான் உண்டு. ஆனால் குரு சாதகமாக அமைந்துவிட்டால் 5 விதமான 5 வீட்டுக்கு உண்டான காரகத்துவங்கள் 2, 5, 9, 10, 11 என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளலாம். ஆக அப்படிப்பட்ட அந்த குருவினுடைய தசை வந்தாலும் சரி, குரு சம்பந்தப்பட்ட தசைகள் வந்தாலும் சரி, எல்லாருக்குமே அந்த குரு சாயல் நிச்சயமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் குரு இருக்கின்ற இடத்திற்கு மட்டும் பெருமை சேர்க்காமல் அவர் பார்க்கின்ற பார்வைக்கும் பலவிதமான பலன்களும் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை என்று வழக்கத்தில் நாம் அதைத்தான் சொல்லுகின்றோம். அது மட்டும் இல்லாமல் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மிக அற்புதமான பயிற்சி தான் இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி. கடகத்தில் அவர் உச்சமடைகின்றார். மீண்டும் அவர் உச்சமடைவதற்கு 12 ஆண்டு காலம் ஆகப் போகிறது. நாட்டுக்கும் சரி, தனி மனிதர்களுக்கும் சரி, குறிப்பாக நம்ம தேசத்திற்கு, இந்தியாவிற்கு மிகப்பெரிய அற்புதமான நல்ல பலன்கள் அமையப் போகிறது என்பது நாம் வரக்கூடிய காலகட்டத்தில் கட்டாயம் பார்க்க இருக்கிறோம். ஆக மிக விரைவிலே மேஷராசி முதல் மீனராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் அதை லக்னமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் குரு பயிற்சியை பற்றி நாம் சொல்ல இருக்கின்றோம். நாம் மேலே சொன்ன விஷயங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளலாம். குரு மட்டும் நன்றாக இருந்தால் தெய்வ கடாட்சமும் தெய்வம் நம் அருகிலேயும் நம் உடனே இருந்து நம்மளை காப்பாற்றும் என்பதே அடிப்படை விஷயமாகும். மிக விரைவிலே மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் விட இருக்கிறோம். ஆக இப்பொழுது பற்றி குருவை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுங்கள் என்கின்ற விஷயத்தோடு முடித்துக் கொள்கின்றோம். மிக விரைவில் குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பேச இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.